ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா கழுவிக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, தக்காளி, கொரியாண்டர் லீஃப் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கோகோனட் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கடாயை ஏற்றிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, அனாச்சிப்பூ, அந்த பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ்லாம் அதில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சிக்கன் மசாலாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுட்டு அது கூட வச்சுருந்த தேங்காவை அதில் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வர பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். சூடான சுவையான சிக்கன் கிரேவி தயார்.